அல்டிமேட்டான எக் மசாலா கறி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 பீஸ், காஜு 50 கிராம், வெள்ளைப்பூடு தேவையான அளவு, இஞ்சி தேவையான அளவு, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். வெறும் பேனில் ஹோல் கரம் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறணும். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும் இந்த குழம்புக்கு. அடுத்தது அரைச்சி வச்ச ஸ்மூத் பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் நல்லா வதங்கி மிதந்ததுக்கப்புறம் சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கைவிடாமல் கிளறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா மிதந்து வந்தது. நல்லா திக்னஸ் ஆனதுக்கப்புறம் 250 கிராம் கட்டி தயிர் மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மெய்ந்தி போட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை அதில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. முட்டை நல்லா மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்கிற வேண்டியது தான். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகி மசாலாவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கு முட்டை. ஹைதராபாதி எக் மசாலா கறி ரெடி.